நீயா நானாவை தடுப்பதற்கு பெயரா கருத்துரிமை? நீயா நானாவை தடுப்பதற்கு பெயரா கருத்துரிமை? ஒரே நாடு ஒரே மொழி என்பதற்கு பெயரா ஜனநாயகம்? இல்லை, அதை தோலுரிக்க வருவதற்காக இதோ கருப்பு சட்டை புறப்பட்டிருக்கிறது. மாட்டுச் சாணமும் மாட்டு மூத்திரமும் மருத்துவத்திற்குள் நுழையாமல் பாதுகாத்தீர். பெண்களுக்கு பந்தக்கால் போட்டால் போதும் என்ற சமூகத்தில் அவர்கள் சொந்த காலில் நிற்க கல்வி கால்கோள் நடத்தியவர் நீங்கள். வெடிகுண்டுகள் ஒரு நாளும் வெங்காயம் ஆவதில்லை. வெடிகுண்டுகள் ஒரு நாளும் வெங்காயம் ஆவதில்லை. வெங்காயத்தை வெடிகுண்டாக்கிய ரசவாதி நீங்கள். அரியணை ஏறிய செருப்புகள் உண்டு, அலங்கரிக்கப்பட்ட செருப்புகள் உண்டு, வீட்டுக்குள் அணியும் செருப்புகள் உண்டு, ஊருக்குள் நுழைந்த செருப்புகள் உண்டா? ஆம் உண்டு. அதுதான் உங்கள் ஆட்சி. கேலி பேசும் சொற்களை சலவை செய்து திருநர்களுக்கு சுயமரியாதை சுடர் ஏற்றிய தந்தைக்கு தப்பாமல் பிறந்த தவ புதல்வன் நீங்கள். எரிக்கும் சூரியனுக்கும் சமத்துவம் கற்றுத்தந்தவர் நீங்கள். உங்கள் சமத்துவ சாட்டைகள் சுழலும் போது சனாதன பம்பரங்கள் தடுமாறுகின்றன. மிகச் சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி தமிழை வளர்த்து கொண்டிருக்கின்றது வடசென்னை தமிழ்ச்சங்கம். இது புகழுரை. காசி தமிழ்ச்சங்கம் தமிழ் வளர்த்தது, இது பொய்யுரை. கருத்தரங்கத்திலே பீரங்கி இல்லாத குறையை தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திரகுமார் தேரடி அவர்கள் உள்ளிட்ட அவையை வணங்கி தொடங்குகின்றேன். அறச்சீற்றத்தில் பெரியார் என்கின்ற ஒரு பரிணாம வளர்ச்சி இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். குருட்டு நம்பிக்கையின் இருட்டு பள்ளத்தாக்குகளுள் இனமானம் என்னும் ஒற்றை நட்சத்திரம் ஒளி வீசாதா என்று காத்திருந்த வேளையில், குருட்டு நம்பிக்கையின் இருட்டு பள்ளத்தாக்குகளில் இனமானம் என்னும் ஒற்றை நட்சத்திரம் ஒளி வீசாதா என்று காத்திருந்த வேளையில் நம் இதய கடலிலிருந்து மேல் எழும்பியது ஓர் உதய சூரியன். அது நம் இதய சூரியன். அவர்தான் ஸ்டாலின் அவர்கள். சூடேற்றும் சூரியனையே குடையாக மாற்றி தந்த எழு ஞாயிறு இவர். இவர் சனாதன கற்களை உடைத்ததனால் சமத்துவபுரங்கள் சாத்தியமாயின. இன்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம் உயிர் பெற்றிருக்கிறது. தமிழ் இலக்கியத்தின் கருவறை அவர். தன்மான இயக்கத்தின் கலங்கரை விளக்கம் அவர். அவர் பயன்படுத்திய பிறகு அவருடைய பொருட்கள் எல்லாம் திராவிட சின்னங்களாக உருமாறின. சனாதனத்துக்கு எதிரான கலகக்காரரே, நீங்கள் பேசத் தொடங்கினீர், சாதிக்கு கால் ஒடிந்தது. சனாதனத்துக்கு எதிரான கலகக்காரரே, நீங்கள் பேசத் தொடங்கினீர், சாதிக்கு கால் ஒடிந்தது. நீங்கள் எழுதத் தொடங்கினீர், சமூக நீதி பரவத் தொடங்கியது. நீங்கள் தேர்தலில் நிற்கத் தொடங்கினீர், பெரியாரியம் வென்றது. நீங்கள் தேர்தலில் நிற்கத் தொடங்கினீர், பெரியாரியம் வென்றது. ஏற்கொண்டு வயல்களை உழுதவர்கள் மத்தியில் எழுதுகோள் கொண்டு சமூகத்தை உழுத போராளி நீங்கள். ஏற்கொண்டு வயல்களை உழுதவர்கள் மத்தியில் எழுதுகோள் கொண்டு சமூகத்தை உழுத போராளி நீங்கள். கேலி பேசும் சொற்களை சலவை செய்து திரு என்கின்ற அடைமொழி கொடுத்து திருக்களுக்கும் சுயமரியாதை சுடர் ஏற்றிய தந்தையினுடைய மாறாத தவப்புதல்வன் நீங்கள். கேலி பேசும் சொற்களை சலவை செய்து திருநர்களுக்கு சுயமரியாதை சுடர் ஏற்றிய தந்தைக்கு தப்பாமல் பிறந்த தவப்புதல்வன் நீங்கள். வேள்விகளை வாழ்வியலாக்க வாதாடிய வஞ்சகர்களுக்கு தோல்வியை பரிசாக தந்த தோழனே. வேள்விகளை வாழ்வியலாக்க வாதாடிய வஞ்சகர்களுக்கு தோல்வியை பரிசாக தந்த தோழனே. நீங்கள் கையில் வைத்திருக்கும் நெருப்பு சுடர் நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் என்று கனவு காண்பவர்களுக்கு, நீங்கள் கையில் வைத்திருக்கும் நெருப்பு சுடர் நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் என்று கனவு காண்பவர்களுக்கு தீண்டாமை கொடுமையை எரித்த நெருப்பின் மிச்சம் என்று பிரகடனப்படுத்தினீர். தீண்டாமை கொடுமையை எரித்த நெருப்பின் மிச்சம் என்று பிரகடனப்படுத்தினீர். கடவுளுக்கும் உங்களுக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறு இல்லை. கடவுளுக்கும் உங்களுக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறு இல்லை. ஆனாலும் கடவுளை தினம் தினம் கொலை செய்து கொண்டிருக்கிறீர். ஏன்? சமத்துவ மரத்தில் மனிதத்தை பூக்கச் செய்ய இயற்கை அன்னைக்கு கடவுளையே படையலாக்கினீர். சமத்துவ மரத்தில் மனிதத்தை பூக்கச் செய்ய இயற்கை அன்னைக்கு கடவுளையே
படையலாக்கினீர். முட்டையின் மீது தாய்க்கோழி அமர்வதற்கும் அதே முட்டையின் மீது யானை அமர்வதற்கும் வித்தியாசம் உண்டு. அப்படித்தான் யானைகள் அமர்கின்றன இந்த தமிழ் சமூகத்தின் மீது. அப்படித்தான் யானைகள் அமர்கின்றன இந்த தமிழ் சமூகத்தின் மீது. நீங்களோ அறிவியல் சிறகு கொடுத்து இந்த தமிழ்நாட்டை பகுத்தறிவு வானம் வசப்பட பறக்க விட்டீர். இந்த தமிழ்நாட்டை பகுத்தறிவு வானம் வசப்பட பறக்க விட்டீர். இந்திய தேசத்தின் தொடக்கம் தெற்கு. கிழக்கில் உதிக்கும் கதிரவனும் இப்போது தெற்கில் உதிக்க பார்த்திருக்கிறான். அதனால் பிறந்தது இந்தியா கூட்டணி. அனைத்து கட்சி கூட்டம். நாடு தழுவிய மும்மொழி கொள்கை எதிர்ப்பு. கடவுள் புனிதம், கருவறை புனிதம், கற்பு புனிதம், காதல் புனிதம். இந்த புனிதங்களையெல்லாம் போட்டுடைத்த மனிதம் நீங்கள். கடவுள் புனிதம், கருவறை புனிதம், கற்பு புனிதம், காதல் புனிதம். இந்த புனிதங்களையெல்லாம் போட்டுடைத்த மனிதம் நீங்கள். அகவிழி கொண்டவர்கள் யானையை விளக்குவது போல உங்களை விளக்குகிறது அதிகார அரசியல். பார்ப்பன எதிரி என்கிறான் ஒருவன், கடவுளின் எதிரி என்கிறான் இன்னொருவன், மொழியின் எதிரி என்கிறான் மற்றொருவன், ஊழலுக்கான நண்பன் என்கிறான் வேறொருவன். வட்டத்துள் சிக்காத வானம் நீங்கள். உணர்ந்த சமுதாயம் உயர்ந்திருக்கிறது. அரசியல் செய்பவனுக்கு பிழைப்பு நடக்கிறது. உணர்ந்த சமுதாயம் உயர்ந்திருக்கிறது. அரசியல் செய்பவனுக்கு பிழைப்பு நடக்கிறது. எரிக்கும் சூரியனுக்கும் சமத்துவம் கற்றுத்தந்தவர் நீங்கள். உங்கள் சமத்துவ சாட்டைகள் சுழலும் போது சனாதன பம்பரங்கள் தடுமாறுகின்றன. எரிக்கும் சூரியனுக்கும் சமத்துவம் கற்றுத்தந்தவர் நீங்கள். உங்கள் சமத்துவ சாட்டைகள் சுழலும் போது சனாதன பம்பரங்கள் தடுமாறுகின்றன. அறத்தை கடவுளாக கட்டமைத்தவன் தமிழன். சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இருட்டு சமூகத்தில் ஆரிய குருட்டு கொள்கைகளாக பரப்பப்படுகின்றன. மருட்டு பார்வையால் வெளிச்சம் பரப்பினீர் நீங்கள். மாட்டுச் சாணமும் மாட்டு மூத்திரமும் மருத்துவத்திற்குள் நுழையாமல் பாதுகாத்தீர். மருட்டு பார்வையால் வெளிச்சம் பரப்பினீர் நீர். மாட்டுச் சாணமும் மாட்டு மூத்திரமும் மருத்துவத்துள் நுழையாமல் பாதுகாத்தீர். தமிழ் வீட்டுக்கு வழிகாட்டியவர் பெரியார். அதனால் தான் இந்திய நாட்டிற்கு உங்களால் வழிகாட்ட முடிகிறது. நீயா நானாவை தடுப்பதற்கு பெயரா கருத்துரிமை? ஒரே நாடு ஒரே மொழி என்பதற்கு பெயரா ஜனநாயகம்? இல்லை. அதை தோலுரிக்க வருவதற்காக இதோ கருப்பு சட்டை புறப்பட்டிருக்கிறது, வெள்ளை நிறத்தை ஏந்தி கொண்டு. சாலைகளில் குறுக்கிட்ட சனாதன பேருந்துகளை பொதுத்துறையாக மாற்றினார் கலைஞர். அவை சிறகு முளைத்து சமத்துவ வாகனங்களாயின. தந்தை 8 திட்டம் போட்டால் குட்டி 16 திட்டம் போடுமாம். சமத்துவ பேருந்துகள் இன்றோ மகளிர் உரிமை பேருந்துகள். ஆடைகளில் நெய்த கரைகளுக்கு பெரியாரின் சுயமரியாதை சாயமேற்றிய வேளையில் சமூக நீதி சமூகத்தில் பாயத் தொடங்கியது. தமக்கு பின் திராவிடத்தை நிர்வகிக்க மணியம்மையை பெரியார் தேர்வு செய்தது போல் அண்ணாவுக்கு பின் கலைஞர், கலைஞருக்கு பின் தளபதி. இதுதான் வாரிசு, இதுதான் வரிசை என்று நிரூபித்த தலைவன் நீ. தமிழ் மொழி விடுதலை பெறுவதற்காக பாளையங்கோட்டை சிறைக்கு சென்று தனிமை தவம் இயற்றியதால் டால்மியாபுரங்கள் காணாமல் போயின, கள்ளக்குடிகள் தோற்றம் பெற்றன. இது அப்பாவின் வரலாறு. இன்று தனையின் வரலாறாக மும்மொழி கொள்கையை எதிர்த்த ஒரு போராட்டம், அதற்கான தீர்மானம். சனாதன செங்கோலை கைக்கோலாக்கியது காலம். ஐயாவின் சமூக நீதி கைக்கோலை செங்கோலாக்கியது அரசியல் சாசனம். பெண்களுக்கு பந்தக்கால் போட்டால் போதும் என்ற சமூகத்தில் அவர்கள் சொந்த காலில் நிற்க கல்வி கால்கோள் நடத்தியவர் நீங்கள். சனாதனம் என்ற அநீதிக்கு எதிரான கலகக்காரரே,
தமிழ்நாடு என்னும் தன்னாட்சிக்கு எப்போதும் கதாநாயகரே, கலை இலக்கியம் என்ற பண்பாட்டு கோபுரத்தின் கலைநாயகரே, நீங்கள் பேசத் தொடங்கினால் இந்த உலகம் உங்களை வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பேசத் தொடங்கினால் இந்த உலகம் உங்களை வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஒன்று கீழ் ஒன்றாக கற்பிக்கப்பட்ட வர்ணாசிரம படிக்கட்டுகளை சரியாசனமாக மாற்றியவர் நீங்கள். இதோ கடைக்கோடி மனிதனும் கைகளில் அதிகாரத்தோடு நிற்கிறான். ஒன்று கீழ் ஒன்றாக கற்பிக்கப்பட்ட வர்ணாசிரம படிக்கட்டுகளை சரியாசனமாக மாற்றியவர் நீர். இதோ கடைக்கோடி மனிதன் கையிலும் அதிகாரம். வெடிகுண்டுகள் ஒரு நாளும் வெங்காயம் ஆவதில்லை. வெடிகுண்டுகள் ஒரு நாளும் வெங்காயம் ஆவதில்லை. வெங்காயத்தை வெடிகுண்டாக்கிய ரசவாதி நீங்கள். வெங்காயத்தை வெடிகுண்டாக்கிய ரசவாதி நீங்கள். அரியணை ஏறிய செருப்புகள் உண்டு. அலங்கரிக்கப்பட்ட செருப்புகள் உண்டு. வீட்டுக்குள் அணியும் செருப்புகள் உண்டு. ஊருக்குள் நுழைந்த செருப்புகள் உண்டா? ஆம் உண்டு. அதுதான் உங்கள் ஆட்சி. எப்போதும் போல கற்பிதங்களை கட்டுடைத்து கொண்டிருக்கிறீர். எப்போதும் போல கற்பிதங்களை கட்டுடைத்து கொண்டிருக்கிறீர். வெண்மை எப்போதும் சமாதானம் அல்ல. வெண்மை எப்போதும் சமாதானம் அல்ல. உங்கள் ஆடையே ஒரு போர்க்குரல்தான். உங்கள் ஆடையே ஒரு போர்க்குரல்தான். பெண்களை பாலியலாக பார்த்தபோது, பெண்களை சமூகத்தின் பாதியாக பார்த்த தோழனே, உங்களை அப்பொழுது தந்தை என்று சொன்னோம். இப்பொழுது இந்த காலத்தில் அப்பா என்றே அழைப்போம். நன்றி, வணக்கம்.